வச்சுட்டு அப்படியே உட்காந்துடணும். ஓடுற தண்ணியில் மட்டும் கழுவி விட்டு காலை ஹைட்டாக வச்சா ரத்த ஓட்டம் இருக்காதுல்ல? ரத்த ஓட்டம் இருக்கணுங்க. ரத்த ஓட்டம் ஹைட்டாக வச்சதுன்னா ரத்த ஓட்டம் இருக்காது. பட் விஷம் இறங்கி இருப்போம். ஓகே, புரிஞ்சு. மோஸ்ட்லி எல்லா பாம்புக்குமே ஒரே விஷம் தான். இந்த பிட் வைப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துக்கு ஒரு ட்ராப் 2 ட்ராப் வரும். ராஜநாகம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படி அதை கொத்திருச்சுனால 10 ட்ராப்புக்குள்ளே விட்டுரும். அதனால தான் டக்குன்னு நாங்கள் ஸ்பாட்லேயே இதாகிடும். ஓகே. அது பவரும் கூட விஷம் நம்ம வீரியம் அதிகம். அது இன்னுமே எல்லா விஷத்துக்கும் வீரியம் அதிகம். ட்ராப் கணக்கில் விடுறதுனால தான் அது காயம் பெருசாகுங்க ராஜநாகம் கடிச்சதுன்னா. நம்ம ஸ்பாட்லேயே போயிடும். அந்த அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பாம்பு வந்து ஒரு சொட்டு 2 சொட்டு தான் உடனே இந்த வைப்பர் அந்த மாதிரி ஸ்நாக்லாம். ராஜநாகம் பார்த்தீங்கன்னா 10 சொட்டு உள்ள இறக்கிடும். ஓகே. அது கீழே தான் கண்ணாடி. யானைவே இப்போ முடிச்சு கட்டிடுறீங்களா ராஜநாகம் கடிச்சா? ஆமாங்க. ஏன்னா ஒரு ட்ராப்புன்றது 10 ட்ராப்புன்றது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ட்ராப்புக்கு அவ்வளோதான்றது 10 ட்ராப் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்குங்களா ராஜநாகம் கடிச்சு அனிமல்ஸ்? மாதிரி இல்லைங்க. ஏன்னா அந்த லெப்பாடு புலி எல்லாமே நிறைய கடிச்சிருக்கு. அது பிரச்சனை இல்லைங்க. சரி, இங்கே ஹாஸ்பிட்டலாக இருக்குங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பார்ப்போம். டிஹெச் இருக்கு. ஓகே. இங்கே பாம்பு மட்டும் இங்கே நான் மருந்து இருக்கு. ஓகே. எந்த பாம்புக்கும் மருந்து இல்லை கீழே தான். பாம்பு கடினால ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் மருந்தே கிடைக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும். எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடணும். ப்ரைவேட்டுக்கு போனாலும் அவங்க போய் கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட்டு கட்டிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காரணத்தை கொண்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி பாம்பு கறி போகவே கூடாது. ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிடும். ரெடியாக இருக்கும். ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஓகே.